ரொம்ப ரொம்ப கேவலமான குப்பையான கதையை எழுதிட்டு இருக்கீங்க. மொக்கையிலயும் மொக்க, காட்டு மொக்கைக்கும் மொக்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்குடா இந்த ஸ்டோரி லைன். இன்னும் 8 நாள்ல நம்மளுக்கு சம்மர் ஸ்லாம் நடக்க போகுது. அதுக்கான 2 மேட்சஸ் இந்த ஷோல டிக்ளேர் ஆயிருக்கு. இதெல்லாம் எப்படி எக்ஸிக்யூட் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு ஸ்டோரி லைன் டெவலப்மெண்ட் ஆயிருக்குன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது உங்க ஸ்மாக் டவுன் ரிவ்யூ எபிசோட். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. ஷோவோட ஓப்பனிங்கே ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் செக்மெண்ட். வர்ற சம்மர் ஸ்லாம்ல நம்ம கந்தருக்கு ஆப்போனண்டா ஃபைனலைஸ் ஆயிருக்கிறது நம்ம ஸ்மாக் டவுன் ஜெனரல் மேனேஜர் நிக் ஆல்டஸ். கோல்பர்க், ஜான்சினா, ஏஜே ஸ்டைல்ஸ் லெஜண்ட்ஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருந்தவர் இப்போ ஒரு ஸ்டெப் டெவலப் ஆகி ஜெனரல் மேனேஜரையே அட்டாக் பண்ற லெவலுக்கு வந்துட்டாரு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். சோ அந்த மேட்சுக்கான கான்ட்ராக்ட் சைனிங் தான் இந்த ஓப்பனிங் செக்மெண்ட். இப்ப டெம்பரவரி மேனேஜரா ஆடம் பியர்ஸ் தான் போட்டிருக்காங்க. சோ ரிங்குக்குள்ள ஆடம் பியர்ஸ், நிக்கோலஸ் ஆல்ரெடி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கந்தர் உள்ள வந்து ஜாயின் பண்றாரு. எல்லாரும் உள்ள வந்து செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம ஆடம் பியர்ஸ், நிக்கால்டஸை பார்த்து நம்ம ஜெனரல் மேனேஜருக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபைடு ரூல்ஸ் இருக்கு. ஒரு ஜெனரல் மேனேஜரா போஸ்டிங்ல இருக்கும்போது நம்ம எந்த வகையான ஒரு மேட்ச்லயுமே இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது, நம்ம எந்த மேட்சும் பார்ட்டிசிபேட்டும் பண்ணக்கூடாது. அதனால உன் முன்னாடி இருக்கிற கான்ட்ராக்ட்ல இப்ப நீ சைன் போட்டினா நீ வாலண்டரியா உன்னோட ஜெனரல் மேனேஜர் பொசிஷனை ரிலிங்க்விஷ் பண்றேன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீ ஜெனரல் மேனேஜர் இருக்க முடியாது, யூ வில் பி a WWE பிளேயர்னு சொல்றாரு. நிக் ஆல்டோஸும் எனக்கு அது பிரச்சனை இல்லை, நான் இது எல்லாத்துக்குமே ப்ரிப்பேர் ஆகி தான் உள்ள வந்திருக்கேன்னு சொல்லிட்டு உடனுக்குடன் கான்ட்ராக்ட் எடுத்து அதில் சைனும் போட்டுறாரு. அடுத்து கந்தரை சைன் பண்ணுன்னு சொல்லி ஃபைல் கொடுக்கும்போது கந்தர் எப்பயும் போல நான் இந்நேரம் ஒரு சாம்பியனா இருந்திருக்கணும், ஆனா என்கிட்ட இப்ப சாம்பியன்ஷிப் இல்லாத காரணம் இந்த நிக் ஆல்டஸ் தான், இவனுக்கு பர்சனலாவே என் மேல ஒரு பொறாமை இருக்குன்னு பயங்கரமா அக்யூசேஷன் பண்றாரு. கந்தரோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பாத்தீங்கன்னா, கந்தரும் சரி இந்த நிக் ஆல்டஸும் சரி ரெண்டு பேருமே யூரோப்ல இருந்து வந்த பிளேயர்ஸ். அப்படி ஒரே கான்டினென்ட்ல இருந்து வந்த பிளேயர்ஸ்ல கந்தர் இன்னைக்கு வேர்ல்டு சாம்பியன் ஆயிட்டாரு, பல லெஜண்ட்ஸை ரிட்டையர் பண்ற அளவுக்கு ஒரு பிரைம் பொசிஷனுக்கு வந்துட்டாரு. ஆனா நிக் ஆல்டஸ்னால WWE குள்ள கூட வர முடியல. அப்படி உள்ள வந்தாலும் ஒரு ஜெனரல் மேனேஜரா தான் வந்திருக்கான். சோ அவனுக்கு பர்சனலா என் மேல பொறாமை இருக்கு, அதனாலதான் நான் எந்த வகையிலுமே டெவலப் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி நான் ஸ்மாக் டவுன்ல வந்ததுல இருந்து இவன் பாயிண்டடா என்ன கார்னர் பண்றான். எக்காரணத்தை கொண்டு நான் டைட்டில் பக்கத்துல போயிடக்கூடாதுன்னு இவனோட பவரை யூஸ் பண்ணி என்ன வாண்டடா ஹோல் பேக் பண்றான்னு பயங்கரமா அக்யூசேஷன் பண்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த சம்மர் ஸ்லாம்ல நமக்கு நடக்கிற மேட்ச் தான் உனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. ஏன்னா உன்னால WWE ஒரு பிளேயராவே வர முடியாது, ஆனா இப்ப என்ன அட்டாக் பண்ற மூலியமா உனக்கு சம்மர் ஸ்லாம்லயே ஒரு மேட்ச் கிடைச்சிருக்கு, நீயும் அபிஷியலா ஒரு WWE பிளேயரா மாறிடுவ. அதுவும் உன்னோட ஆப்போனன்ட் ஒரு சாதாரண ஆள் கிடையாது, கோல்பர்க், ஜான்சினா, ஏஜே ஸ்டைல்ஸ் ரிட்டையர் பண்ண ஒரு லெஜெண்ட் கூட நீ மோத போறன்னு அவர் ரொம்பவே இன்சல்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் கந்தரும் அந்த கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிடுறாரு. இப்ப நிக் ஆல்டஸ் நம்ம கந்தரை பார்த்து நீ இப்போ ஒரு 3 பேர் சொன்னீல, அவங்கள மாதிரி நான் லெஜெண்ட் கிடையாது, என்னால நினைச்சாலும் அந்த பொசிஷனுக்கு போக முடியாது, இன்ஃபேக்ட் நான் மேட்ச் போட்டே ஆக்சுவலா 3 வருஷம் ஆயிடுச்சு, நான் ஆல்மோஸ்ட் ஒரு ரிட்டையர் ஸ்டேஜ்ல தான் இருக்கேன். இப்ப சம்மர் ஸ்லாம் மாதிரி ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட்ல இப்படி லெஜெண்ட் கூட சண்டை போட்ட நீ ஏன் கூட சண்டை போடுறீனா உன் தகுதிக்கு அது இன்சல்ட் தான் சொல்லி பயங்கரமா மாக் பண்றாரு. இப்ப ரிங்குக்குள்ள ஒரு கைகலப்பு நடக்குது. நம்ம கந்தர் நிக் ஆல்டஸ் பிடிச்சி பயங்கரமா அடிச்சு அந்த டேபிள் மேலேயே ஒரு பவர் பாம் போடுறாரு. அடுத்தது ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். நம்ம சேமி ஜெயின் நைட் ஆஃப் சாம்பியன்ல நான் சாம்பியனா மாறினது இந்த WWE மேனேஜ்மெண்ட்டுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனாலதான் வாண்டடா ஸ்கெட்ச் போட்டு வெறும் ஒரே வாரத்துல எங்கிட்ட இருந்து அந்த சாம்பியன்ஷிப்பை புடுங்கிட்டாங்க. கம்பெனியோட கோல்டன் பாய் கோடி ரோட்ஸ் வந்து எனக்கு ரீமேட்ச் வேணும்னு கேட்டான், கேட்ட உடனே அடுத்த வாரமே ரீமேட்சும் கொடுத்துட்டானுங்க. ஆனா அந்த கோடி ரோட்ஸ் நம்ம கந்தர் வந்து அட்டாக் பண்ணிட்டாரு. சரி எனக்கு மேட்ச் கேன்சல் ஆயிரும் நான் கிளம்பலான்னு பார்த்தா எங்க இருந்தோ இந்த கார்பரேட் சிஎம் பங்க் உள்ள வரான். எனக்கு எந்த வகையான ஒரு மென்டல் ப்ரிப்பரேஷனுக்குமே உங்க டைம் கொடுக்கல. ஏன்னா இவங்க கூட தான் மேட்ச் இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சாதான் நான் ப்ரிப்பேர் ஆக முடியும். யாருன்னே தெரியாம லாஸ்ட் மினிட்ல வந்து ஒருத்த மேட்ச்க்குள்ள வரான்னா நான் எப்படி ப்ரிப்பேர் ஆக முடியும்? ரொம்பவே அன்ஃபேரா ஒரு மேட்ச் நடந்துச்சு. அது மூலியமா சிஎம் பங்க் பெல்ட் வின் பண்ணிட்டான். என் கையில இருந்த அந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் இப்ப சிஎம் பங்க் கைக்கு போயிருச்சு. அப்ப டெக்னிக்கலா எனக்கு ரீமேட்ச் கிளாஸ் இருக்கு, அதை கேட்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள கோடி ரோட்ஸுக்கும் சிஎம் பங்குக்கும் சம்மர் ஸ்லாம்ல மேட்ச்னு இவங்களே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. எனக்கு சம்மர் ஸ்லாம்ல மேட்சே இல்ல, இது எந்த வகையிலுமே ஒரு ஃபேரான டிசிஷன் கிடையாதுன்னு சொல்லி அவர் புலம்பிட்டு இருக்காரு. கரெக்டா நம்ம ஆடம் பியர்ஸ் அந்த பக்கம் வர அவர்கிட்ட போய் இந்த மொத்த ஆதங்கத்தையும் கொட்டுறாரு. சம்மர் ஸ்லாம்ல நடக்கக்கூடிய மேட்சை ட்ரிபிள் த்ரெட்டா மாட்டுங்க, சிஎம் பங்க், கோடி ரோட்ஸ், சேமி ஜெயின் 3 பேருக்கு மேட்ச் வைங்க, அதுதான் ஃபேரான டிசிஷன் கேட்க ஆடம் பியர்ஸ் அதெல்லாம் என்னால பண்ண முடியாதுன்னு அவரும் ஆர்கியூ பண்றாரு. கடைசியா நான் வேணா உனக்கு ஒரு வாய்ப்பு தரேன், இன்னைக்கு மெயின் இவெண்ட்ல ஃபேட்டல் 4-வே நடக்க போகுது, அதுல யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்க கூட சம்மர் ஸ்லாம்ல உனக்கு ஒரு மேட்ச் தரேன், அதுல நீ வின் பண்ணினா சம்மர் ஸ்லாம் முடிஞ்சோடனே உனக்கு தான் டைட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. சேமி ஜெயினுக்கு இது சுத்தமா பிடிக்கலினாலும் அவருக்கு வேற வழி இல்ல, அதை அக்செப்டும் பண்ணிக்கிறாரு. அடுத்து ப்ரீ பில்லா vs லேனி ரீட். ப்ரீ பில்லாக்கு சப்போர்ட்டா நம்ம பேஜும், லேனி ரீடுக்கு சப்போர்ட்டா ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் டீமும் ரிங் சைடுல தான் இருக்காங்க. இந்த ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ ரெஃப்ரி டிஸ்ட்ராக்ட் பண்ணி அப்பப்ப அட்டாக்கும் பண்றாங்க. இது எல்லாத்தையும் மீறி தான் இந்த மேட்ச் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஓவரால் இது ஒரு ஓகேஷ் மேட்ச் தான். அது போக ரொம்ப சீக்கிரமே இந்த மேட்ச் முடிஞ்சிருச்சு. எண்ட் பாயிண்ட்ல இந்த லேனி ரீட் ப்ரீ பெல்லாவை பின்ஃபால் பண்றாங்க. ஆனா கரெக்டா அவங்களோட கையை ரோப்புல வச்சு பின்ஃபால் பண்றத ரெஃப்ரி பார்த்துட்டாரு. அதனால நான் பின்ஃபால் பண்ண மாட்டேன்னு அவர் ஆர்கியூ பண்ணேன். இந்த கேப்பை யூஸ் பண்ணி ப்ரீ பெல்லா அப்படியே ரோல் ஓவர் பண்ணி பின்ஃபால் பண்றாங்க. சோ இந்த மேட்சோட வின்னர் ப்ரீ பெல்லா. ஆனா மேட்ச் முடிஞ்ச உடனே
ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள வந்து இவங்க 2 பேர்த்தையுமே அட்டாக் பண்றாங்க. இப்போ இவங்க 2 பேர்த்த காப்பாத்துறதுக்காக நம்ம நிக்கி பில்லா ரிட்டர்ன் வந்திருக்காங்க. கடைசியில இவங்க 3 பேர்த்தையும் அடிச்சு ரிங்க விட்டு வெளியே தள்ளிட்டாங்க. வர்ற சம்மர் ஸ்லாம்ல 6 விமன் டாக் டீம் மேட்ச் இருக்குன்னு ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாங்க. ஸோ நிக்கி பில்லா ப்ரீ பில்லா பேஜ் வர்சஸ் ஃபேட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் மேட்ச் ஃபைனலைஸ் ஆயிருக்கு. வாவ், சம்மர் ஸ்லாமுக்கு என்ன ஒரு மேட்ச்! பயங்கரமா யோசிச்சு நெய்யெல்லாம் ஊத்தி ஒரு உப்மா கிண்டி இருக்கீங்க. போங்கடா டே. அடுத்து ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். நம்ம ராய்ஸ் கீஸும் சோலோ சிக்காவும் பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நடக்க போற மெயின் event ஃபேட்டல் 4வேல ராய்ஸ் கீஸும் இருக்காரு. அப்படி இந்த மேட்ச் அவர் ஜெயிச்சிட்டார்னா சம்மர் ஸ்லாம்ல சாட்டர்டே அண்ட் சண்டே 2 நாளுமே அவருக்கு மேட்ச் இருக்கும். அதனால நல்ல ஃபோக்கஸ்டாரு, நல்லா ட்ரெயின் பண்ணிக்கோன்னு சோலோ சிக்காவை அவர் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம எல்ஏ நைட் ரூம்குள்ள வராரு. நீ எவ்வளவுதான் ப்ரிப்பேர் பண்ணாலும் கண்டிப்பா பிளட் லைன் நம்ம அட்டாக் பண்றதுக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்க. அதனால இன்னைக்கு மேட்ச் நடக்கும்போது இன்கேஸ் பிளட் லைன் உன்னை அட்டாக் பண்ண வந்தா உன்னை காப்பாத்துறதுக்கு நாங்க இருக்கோம். ஸோ தயங்காம நீ மேட்சுக்கு ரெடி ஆகுன்னு அவரை மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த செக்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு பாயிண்ட்ல சோலோ சிக்கவா 3 பேர்த்துக்குமே மாத்தி ஒரு பில்டப் டயலாக் கொடுத்தாரு. அது அவர் டெலிவர் பண்ண விதமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இதுதான் ஆக்சுவல் சோலோ சிக்கவோட கேரக்டர். இந்த கிமிக் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ண விட்டாதான் அவர் இன்னுமே ஷைன் பண்ணுவாரு. ஆனா அதுக்கு கொஞ்சம் கூட ஆப்ஷன் கொடுக்காம தேவையில்லாம எம்எஃப்டின்னு ஒரு குரூப்புக்குள்ள மாட்ட வச்சு அந்த குரூப்புக்கு இவர் தான் லீடர்னு தான் வயசை விட அதிகமான ஒரு பொசிஷன் கொடுத்துட்டீங்க. பயங்கரமா ஃபம்பிள் பண்ணாரு. இப்ப எம்எஃப்டி டீம்ல இருக்கிற எல்லாத்தையுமே லே ஆஃப் பண்ணிட்டீங்க. மறுபடியும் சோலோ ஒரு சோலோவான பிளேயரா வந்திருக்காரு. இப்பயாச்சும் அவரோட கேரக்டரை மொத்தமா எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இன்னும் சில மாசத்துல அவரு ஒரு நல்ல பொசிஷன் வர்றதுக்கு பயங்கரமான ஒரு சான்ஸ் இருக்கு. பட் பாப்போம் இவங்க எப்படி எக்ஸிக்யூட் பண்றாங்கன்னு. அடுத்து செல்சி கிரீனும் டிஃப்னி ஸ்டாடனும் பேசிட்டு இருக்காங்க. இந்த டிஃப்னி ஸ்டாடன் ஆல்ரெடி அந்த இன்ட்ரீம் சாம்பியன்ஷிப் மேட்சுக்கு குவாலிஃபை ஆயிட்டாங்க. இன்னைக்கு செல்சி கிரீனுக்கு அந்த குவாலிஃபயர் மேட்ச் இருக்கு. சோ அதனால ஒரு சின்ன மோட்டிவேஷன் நடந்துட்டு இருக்கு. அப்படி இன்னைக்கு செல்சி கிரீன் ஜெயிச்சிட்டா இவங்க 2 பேருமே ஒரு டீமா உள்ள போய் சம்மர் ஸ்லாம் லேடர் மேட்ச்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதுல கடைசியில் நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிட்டு யார் அந்த இன்ட்ரீம் சாம்பியனா மாறலாம்னு பார்க்கலாம்னு இவங்களுக்குள்ள ஒரு சின்ன கான்வர்சேஷன் நடக்குது. செல்சி கிரீனும் சரி நான் மேட்சுக்கு போயிட்டு வரேன்னு கிளம்பிடுறாங்க. இப்போ டிஃப்னி ஸ்டாடனுக்கு பின்னாடி நம்ம பிளேக் மேன்ரோ வந்து நிக்கிறாங்க. விச் மீன்ஸ் டிஃப்னி ஸ்டாடன் கையில் இருக்கிற இந்த சாம்பியன்ஷிப்புக்கு பிளேக் மேன்ரோ அடுத்த ஒரு ஆப்போனண்டா வரலாம்னு ஒரு சின்ன வார்னிங் கொடுக்குறாங்க. அடுத்து செல்சி கிரீன் வர்சஸ் கியானா ஜேம்ஸ் ஃபார் இன்ட்ரீம் சாம்பியன்ஷிப் குவாலிஃபயர் மேட்ச். ஓவரால் ஒரு நல்ல மேட்ச். எந்த வகையான ஒரு டிஸ்ட்ராக்ஷனோ இன்டர்ஃபியரன்ஸோ எதுவுமே இல்ல. ரொம்ப கிளீனாவே இந்த மேட்ச் நடந்துச்சு. கிரௌடோட ஃபுல் சப்போர்ட்டுமே நம்ம செல்சி கிரீனுக்கு தான். தயவு செஞ்சு இந்த செல்சி கிரீனுக்கு ஏதோ ஒரு சாம்பியன்ஷிப் கையில கொடுங்க. பிகாஸ் ஷீ டிசர்வ்ஸ் இட். ஷீ இஸ் a complete entertainer. ஆனா இந்த மேனேஜ்மெண்ட்டுக்கும் பின்னாடி இருக்கிற கிரியேட்டிவ் டீமுக்கு தான் செல்சி கிரீனை ஏன் பிடிக்க மாட்டீங்கன்னே தெரியல. அவங்கள ஒரு ப்ராமினன்டான ரோல்லே வச்சுக்காம டிஃப்னி ஸ்டாடனுக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டரா கொடுத்துருக்கீங்க. இந்த சம்மர் ஸ்லாம்ல நடக்கிற லேடர் மேட்ச்ல ஏதோ ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்டா செல்சி கிரீனை தான் கொஞ்சம் வின் பண்ண வைங்களேன். அவங்க கொஞ்ச நாள் இன்ட்ரீம் சாம்பியனா இருந்துட்டு போட்டோம். அதுக்கப்புறம் ரியா ரிப்ளி வருவாங்க, உங்களோட கோல்டன் கேர்ள். அவங்க இவங்க அடிச்சு சாம்பியன்ஷிப் எடுத்துக்கிட்டோம். பட் அது வரைக்கும் அவங்க கொஞ்சம் சாம்பியனா இருக்கலாம் இல்ல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இது நல்ல ஐடியா. சரி நம்ம மேட்சுக்குள்ள வருவோம். இந்த மேட்ச்ல ஸ்பெஷலா எல்லாம் ஒண்ணுமே நடக்கல. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நார்மல் மேட்சா தான் இருந்துச்சு. கடைசியில தன்னோட ஸ்மேக்க போட்டு பின்ஃபால் பண்ணி வின் பண்ணது செல்சி கிரீன். அடுத்து ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். நம்ம ஆர்ட்ரூத்தும் டேமியன் பிரீஸ்டும் நின்று பேசிட்டு இருக்காங்க. கரெக்டா உள்ள கோடி ரோட்ஸ் வராரு. டேமியன் பிரீஸ்ட பார்த்து இன்னைக்கு மெயின் இவெண்ட்ல அந்த ஃபேட்டல் 4வேல நீயும் இருக்கன்னு எனக்கு தெரியும். சப்போஸ் நீ அந்த மேட்ச்ல வின் பண்ணிட்டீனா கண்டிப்பா சம்மர் ஸ்லாம்ல நான் என்னோட பெல்ட்டை மறுபடியும் எடுத்துருவேன். மேபி நம்ம 2 பேருக்கு கூட மேட்ச் வரும். சோ கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருந்துக்கோன்னு சொல்லி ஒரு சின்ன மோட்டிவேஷன் கொடுக்குறாரு. ஆனா டேமியன் பிரீஸ்ட் கோடி ரோட்ஸை பார்த்து நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்றேன். எனக்கு மட்டும் கிடையாது, பேக் ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாருக்குமே சில முகங்களே மாத்தி சாம்பியன் ஆயிட்டு இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. இன்கேஸ் நான் இன்னைக்கு ஃபேட்டல் 4 ஜெயிச்சிட்டேன்னா கண்டிப்பா சம்மர் ஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த சாம்பியன்ஷிப்பை நோக்கி வருவேன். அதனால நீ கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருந்துக்கோன்னு சொல்லி இவர் ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. ஆக்சுவலா இந்த செக்மெண்ட் நடக்கிற வரைக்கும் எந்த ஒரு சவுண்டும் கிடையாது. ப்ராப்பரா அவங்க பேசுறது மட்டும் தான் கேக்குது. ஆனா டேமியன் பிரீஸ்ட் பட்டுன்னு இப்படி ஒரு உண்மையை போட்டு உடைச்ச உடனே பின்னாடி ஆடியன்ஸோட சவுண்ட் திடீர்னு பூம் ஆகுது. ஏன்னா டேமியன் பிரீஸ்ட் சொன்னது உண்மை. இந்த சிஎம் பங்க், கோடி ரோட்ஸ், ரோமன் ரெயின்ஸ், செத் ரோலின்ஸை தவிர உங்களுக்கு வேற எந்த மூஞ்சியுமே தெரியாதா? வேற யாரையுமே சாம்பியனுக்கு கொண்டு போக மாட்டீங்களா? இதுல ரூமர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா போன ராயல் ரம்பிள்ல வின் பண்ண வேண்டியது பிரான் பிரேக்கராமா. லாஸ்ட் மினிட்ல அதை ரோமன் ரெயின்ஸா மாத்திட்டாங்க. காரணம் பிரான் பிரேக்கர் ரொம்ப சீக்கிரம் புஷ் பண்றோமோன்னு சொல்லி ட்ரிபிள் எச் பயந்திருக்காரு. டே மொட்டமாமா தயவு செஞ்சு புது பிளேயரை புஷ் பண்றா. இப்போ ஓபா ஃபேமி மட்டும் நட்டுன்னு தூக்கிட்டு வந்து வச்சில. அப்ப பிரான் பிரேக்கருக்கு என்ன குறைச்சல்? உங்க கையில எல்லா டேலண்ட்ஸுமே இருக்கு. அதை ப்ராப்பரா உங்களால பிளே பண்ண முடியல. 40-45 வயசை தாண்டவங்களை மட்டும்தான் வச்சு நீங்க வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் கொண்டு போவீங்கன்னா யங் பிளேயர்ஸ் என்ன இன்னொரு 20 வருஷம் வெயிட் பண்ணுமா அந்த சாம்பியன்ஷிப் நோக்கி வர்றதுக்கு? சோ உங்க ப்ராடக்ட் வீணா போறதுக்கு வேற யாரும் காரணம் இல்ல, நீங்க தான். அடுத்தது கோடி ரோட்ஸ் அண்ட் சிஎம் பங்க் ஃபேஸ் ஆஃப். 1 by 1 2 பேருமே ரிங்குள்ள வந்துட்டாங்க. போன வாரம் சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட் நடந்துச்சு. அதுல இந்த கோடி ரோட்ஸ் சிஎம் பங்க் தான் டாக் டீமா வர்க் பண்ணாங்க. மேட்சையும் வின் பண்ணிட்டாங்க. அந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியே போகும்போது சிஎம் பங்க் பெல்ட் தூக்கி தோல்ல போடுறாரு. அந்த ஸ்ட்ராப் போய் கோடி ரோட்ஸோட மூஞ்சில பட்டுருது. அதனால கோடி ரோட்ஸ் கோவமாயிட்டாராமா. இதுதான் இவங்களுக்குள்ள இருக்கிற ஹேட்ரட். எப்படி சம்மர் ஸ்லாமோட மெயின் இவென்ட் மேட்சுக்கு பெல்ட் வந்து மூஞ்சில பட்டதுதான் ஒரு காரணம். இதனால இவங்களுக்குள்ள ஒரு பகை டெவலப் ஆயிருக்கு. டேய்
ஒரு மனுஷன் கக்கூஸ்ல ஒரு 1/2 மணி நேரம் உட்கார்ந்து யோசிச்சா கூட இதை விட நல்லா கிரியேட்டிவ் பண்ணலாம்டா. அப்ப இவனுக்கு ரூமர்ஸ்ல சொல்ற மாதிரி உண்மையிலேயே மெயின் இவென்ட் மேட்சஸ் எல்லாம் ChatGPT-யோ இல்ல AI கிட்ட கொடுத்து தான் பண்றீங்களா? மொக்கையிலையும் மொக்க காட்டு மொக்கைக்கும் மொக்கன்னு சொல்ற அளவுக்கு இருக்குடா இந்த ஸ்டோரி லைன். சரி, அது ஒரு கூத்துன்னு வச்சுக்கங்க. இப்ப இவங்க 2 பேருமே ரிங்குள்ள வந்ததுக்கு அப்புறம் கோட்ரோஸ் தான் கையில் இருக்கிற மைக்க சிஎம் பங்க் கிட்ட கொடுக்குறாரு. அது சிஎம் பங்க் வாங்குறதுக்குள்ள ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருச்சு. அதனால சிஎம் பங்க் கோவமாயிட்டாரு. அதாவது போன வாரம் பெல்ட் மூஞ்சில பட்டுச்சு, இந்த வாரம் மைக் கீழே விழுந்துச்சு. இதுதான்டா இவங்களுக்கு நடுவில் இருக்கிற ரைவல்ரி. டேய் சத்தியமா சொல்றேன், ChatGPT கொடுத்து தானே நீங்க பண்றீங்க. ஏன்னா ஒரு ஹியூமன் பீயிங் உட்கார்ந்து எழுதியிருந்தானா அவனுக்கு சூடு சொரணேன்னு கொஞ்சம் இருக்கும். டேய் இந்த மாதிரி எழுதுனா எல்லாருமே காரி துப்புவாங்கன்னு சொல்லி கொஞ்சமாச்சு யோசிச்சு எழுதுவான். நீங்க எந்த வகையான ஒரு உணர்ச்சியுமே இல்லாத கம்ப்யூட்டர் கிட்ட கொண்டு போய் ஸ்டோரி லைன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மட்டமா தான் எழுதும். அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி ஒரு 5 நிமிஷம் ப்ரோமோ கொடுத்தாங்க. 5 நிமிஷமே கிரவுட் ஃபுல்லாவுமே டெட் சைலண்ட். டேம், திஸ் இஸ் வெரி வெரி பேட் மேன். நைட் 1ஓட மெயின் இவென்ட் மேட்ச்டா இது. இன்னும் 8 நாள்ல மேட்ச் இருக்கு. இவங்க 2 பேரும் ப்ரோமோ கொடுக்குறாங்கன்னா ஆடியன்ஸ் அதுல இன்வெஸ்ட் ஆகணும். இன்னைக்கு கம்பெனில இருக்கிற மிகப்பெரிய 2 ஸ்டார்ஸ் பேசும்போது ஒருத்தங்க கூட ரியாக்ட் பண்ணாம கொட்டாயை விட்டுட்டு போன் நோண்டிட்டு இருக்கானா, your product is very very bad. You guys have to accept the fact that you guys are making nonsense shit. ரொம்ப ரொம்ப கேவலமான குப்பையான கதையை எழுதிட்டு இருக்கீங்க. வர்ற கோவத்துக்கு ஒண்ணுமே பச்சை பச்சையா வார்த்தையை பேசலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஆத்திரமா இருக்கு. 5:30 மணிக்கு ஒரு மனுஷன் எந்திரிச்சு உட்காந்து பாக்குறேன்னா கொஞ்சமாச்சு இன்ட்ரெஸ்ட் கிளப்ப வேணாமா? நீ மத்த மேட்சஸ் கூட விட்டுக்கோ, நீ அதை பர்ஃபார்ம் பண்ணாத. முக்கியமான கீ மேட்சஸ் நீங்க 2 தான் வச்சிருக்கீங்க. அந்த 2 மேட்சஸ் கூட ஸ்டோரி லைன் போகும்போதாச்சும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ண வைக்கணும்ல. அதுல கூட உப்மா கூட நான் கிண்ட மாட்டேன், போய் களி கிண்டுவேன்னு பண்ணீங்கன்னா உங்களால என்னடா சொல்றது? இப்ப புரியுதுடா. நீங்க $80 இருந்த டிக்கெட் பிரைஸ் $25 மாத்தியும் கூட எவனும் வாங்க மாட்டேங்கிறானா? நீங்க குப்பை ப்ராடக்ட் கொடுத்தா எதுக்குடா வாங்கணும்? அதாவது சூடு சொரணின்னு இருக்கிறவன் கொஞ்சமாச்சும் ஒரு நல்ல ஷோ கொடுக்குன்னு நினைப்பான். இவனுங்க என்னமோ எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி அப்படியே இருக்கிறானுங்க. ஆனா காசு மட்டும் வேணும்னு கேக்குறானுங்க. அடுத்தது சார்லட் ஃபிளேர் vs நயா ஜாக்ஸ் ஃபார் இன்ட்ரீம் சாம்பியன்ஷிப் குவாலிஃபயர். ஓவரால் ஒரு நல்ல மேட்ச். ஆனா மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம ஜேட் கார்கில் அவங்களோட ஃபேக்ஷனும் இன்டர்ஃபியர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜேட் கார்கில் ரெஃபரி அந்த பக்கம் டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் மீதி 2 பேருமே சார்லட் ஃபிளேரை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஆனா எப்படியோ சார்லட் ஃபிளேர் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு அவங்க 2 பேத்தையுமே அடிச்சுட்டு ரிங்குள்ள வந்து மறுபடியும் மேட்ச் கண்டினியூ பண்றாங்க. ஆனா ஒரு பாயிண்ட்ல நம்ம ஜேட் கார்கில் ரிங்குள்ள வந்து சார்லட் ஃபிளேரை அட்டாக் பண்ணவும் மேட்ச் உடனுக்குடன் டிஸ்குவாலிஃபை ஆகுது. DQ மூலமா சார்லட் ஃபிளேர் தான் வின்னர்னு டிக்ளேர் பண்றாங்க. இது இன்ட்ரீம் சாம்பியன்ஷிப்போட குவாலிஃபயர். அதனால உடனுக்குடன் சார்லட் ஃபிளேர் அந்த மேட்சுக்கு குவாலிஃபையும் ஆயிட்டாங்க. ஆனா நயா ஜாக்ஸ் தான் உண்மையிலேயே பாவம். போன வாரம் இதே மாதிரி தான் மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. யாரு கூட? ஜேட் கார்கில் கூட. அப்ப இதே சார்லட் ஃபிளேர் உள்ள வந்து இதே மாதிரி அட்டாக் பண்ணவும் ஜேட் கார்கில் மேட்ச் குவாலிஃபை ஆயிட்டாங்க. நயா ஜாக்ஸ் போண்டி ஆயிட்டாங்க. அதனால போய் ஜெனரல் மேனேஜரோட சண்டை போட்டதுக்கு அப்புறம் சரி உனக்கு ஒரு ரீமேட்ச் தரேன்னு சொல்லிட்டு இப்ப சார்லட் ஃபிளேர் கூட கொடுத்தாங்க. இந்த வாரம் பிளேட் அப்படியே குப்பரக்கா போட்டு ஜேட் கார்கில் உள்ள வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க. சார்லட் ஃபிளேர் குவாலிஃபை ஆயிட்டாங்க. அப்ப நயா ஜாக்சன் தக்காளி தொக்கான்னு ரிங்குக்கு வெளியே நின்னு பயங்கரமா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க. பட் கமெண்டேட்டர்ஸ் கிட்ட ஆர்கியூ பண்ணி எந்த யூஸும் இல்ல. ஏன்னா அவனுங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. ரொம்பவே வருத்தமா மன உடைஞ்சு பேக் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. அடுத்தது ஃபின் பேலர், டேமியன் பிரீஸ்ட், ராய்ஸ் கீஸ் அண்ட் ட்ரிக் வில்லியம்ஸ் ஃபேட்டல் 4-way. இந்த மேட்ச் ஆரம்பிச்சு ஒரு மாதிரி சுமாரா போயிட்டு இருக்கு. திடீர்னு நம்ம சோலோ சிக்கவா ரிங் சைடுக்கு வராரு. இவர் வந்த உடனே இவர் அட்டாக் பண்றதுக்காக நம்ம பிளட் லைன் ஜே யூசோ ஜிம் யூசோ உள்ள வராங்க. அவங்கள அட்டாக் பண்றதுக்காக நம்ம எல்ஏ நைட் உள்ள வராரு. சோ ரிங்குக்கு வெளியே அவங்க 4 பேருமே கலவரம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ரிங்குக்குள்ள மேட்ச் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஒரு பாயிண்ட்ல திடீர்னு நம்ம ராய்ஸ் கீஸ்க்கு ஒரு அப்பர் ஹேண்ட் கிடைச்சிருச்சு. டேமியன் பிரீஸ்ட் பிடிச்சி அடிச்சு தன்னோட ஸ்மாக்கும் போட்டு பின்ஃபால் பண்ணும்போது கரெக்டா ஒரு பர்சன் வந்து அவர் காலை பிடிச்சி வெளியே இழுக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜேக்கப் ஃபாட்டோ. இப்ப ஜேக்கப் ஃபாட்டோவும் ராய்ஸ் கீஸும் ரிங்குக்கு வெளியே அடிச்சுட்டு இருக்காங்க. ராய்ஸ் கீஸ் அடிச்சு கரெக்டா அந்த பேரிகேட் பக்கத்துல உட்கார வச்சு ஓடி வந்து ஒரு முட்டு. அவ்வளவுதான் ராய்ஸ் கீஸ் பிளாட். இப்ப ரிங்குக்குள்ள இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி ஃபின் பேலர் டேமியன் பிரீஸ்ட் அடிச்சு தன்னோட ஸ்மாக் கூடு பிராஸ் போடுறாரு. அதுக்கப்புறம் பின்ஃபாலும் பண்ணி இந்த மேட்சோட வின்னர் ஃபின் பேலர். சோ வர்ற சம்மர் ஸ்லாம்ல ஃபின் பேலர் vs சேமி ஜெயின் நம்பர் 1 கண்டெண்டர் ஃபார் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் நடக்க போகுது. இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அதே மாதிரி கோடி ரோட்ஸ் அண்ட் சிஎம் பங்க் அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ இவங்க 2 பேருக்கும் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் மேட்ச் வரும். ஷோல மொத்தமாவே 4 மேட்சஸ் தான். அதுல 3 விமன் மேட்ச், 1 மென் மேட்ச். அது போக மென் சைட்ல இருந்து 2 ப்ரோமோ செக்மெண்ட். இது போக பிச்சு பிச்சு அங்கங்க ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட் வச்சிருந்தானுங்க. இவ்வளவுதான் மொத்த ஷோவுமே. எனக்கு சத்தியமா தெரியல இன்னைக்கு விமன்ஸ் டேவோ இல்ல மதர்ஸ் டேவோ அந்த மாதிரி ஸ்பெஷல் டேவான்னு தெரியல. பட் ஆக மொத்தம் இன்னைக்கு விமன்ஸுக்கான டே ஸ்மாக் டவுனை பொறுத்த வரைக்கும். மத்தபடி எந்த வகையான ஒரு உப்பு சப்புமே இல்லாத ஒரு மொக்கையான உப்மா தான் இந்த வார எபிசோட். சோ எனக்கு தெரிஞ்சு உங்களோட 2 மணி நேரத்தை இந்த மாதிரி ஷோவை பார்த்து நீங்க வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இதுல இருந்து யூனிக்கான எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமோ எதுவுமே கிடையாது.
ஜஸ்ட் ஒரு ரேண்டம் ஷிட். சோ ஒர்க் இருந்தா ஒர்க் பாருங்க, இல்ல உங்களுக்கு வீக் ஆஃப்னா கம்முன்னு போய் ஜனநாயகன் படத்தை பாருங்க. அதுவும் நான் பண்ண மாட்டேன்னா இன்ஸ்டாகிராம்ல உட்கார்ந்து அந்த டெல்லி ப்ரொடெஸ்ட்டுக்கு ஏதோ உங்க வகையான சப்போர்ட்டை கொடுங்க. மத்தபடி தயவு செஞ்சு கூட இந்த ஸ்மாக்டவுன் பக்கம் போயிடாதீங்க. இது என்னோட ஒப்பீனியன். அவ்வளவுதான் ரெஸ்லர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ப்ரோ ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்து வேறொரு ப்ரோ ரெஸ்லிங் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். Until next time. Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me.